பிக் மாஸ் வீட்டில் நடுநிசையில் ஒரு சண்டை நடந்திருக்கு. இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமைனாலே எங்கள் அக்கா திவ்யா கிட்டேருந்து ஒரு ஃபைட்டு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக கூடின சபை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அண்ட் கனி. அதாவது சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்க இல்லையா, என்னுடைய குழந்தைகளை பற்றி நீங்கள் பாடல் பாடிவிட்டீர்கள் கனி, இது தவறு அப்படிங்கிற, என் குழந்தைய மட்டும் சொல்லாத மற்ற எல்லாம் என்ன கலாச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது கனியின் மனதை புண்படுத்தியிருக்கு. அது சம்மந்தமாக பேசுகிறதுக்காக தான் கூட்டம் கூட்டினாங்க. கனி பேசுனாங்க, சாண்ட்ரா ஓகே அப்படின்ட்டாங்க. பட் அங்கேருந்து ஒரு ஸ்பார்க் அடிக்குதுங்க. நம்ம திவ்யாவுக்கு என்னாச்சுன்னா, யாரோ பின்னாடியிலேருந்து வந்து அவங்கள தொட்டுட்ருக்காங்க போல இருக்கு. அவங்க மா அப்படின்னு ஒன்று கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்கங்க. கத்தின உடனே கமுருதி என்ன சொல்லியிருக்கேன், யார் அது லூஸ் மாதிரி ஒரே பயமாகி போச்சு அப்படின்ன உடனே அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. உடனே சரி சண்டை சமாதானம் ஆகுது, முடியுது. உடனே ஆதிரை என்ட்ரு ஆகுறாங்க. யாரை பார்த்து நீ லூஸுன்னு சொல்லுவ? ஏமா இப்போ உனக்கு என்னம்மா? எனக்கு அவங்க திடீர்னு கத்துறாங்க, எனக்கு பயமாயிடுச்சு, நீ லூஸுன்னு சொல்லியிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பயங்கர ஒரு கயாஸ் சண்டை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. உடனே பாரு, கம்மு வா கம்மு, வாயை பிடுங்குறாங்க கம்மு, போன வாரம் மாதிரியே ஆகிட போகுது, வா கம்மு. ஏம்மா நீ ஏம்மா? நான் எவிக்ட் ஆகி போனால் போகிறேம்மா, எனக்கு பயமாக இருந்துச்சு, நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த சண்டை வந்து ஒரு ப்ரொலாங் ஆகி போயிட்டு இருந்தது. நான் எங்கள் அக்கா திவ்யாக்கிட்ட கரெக்டாக வெள்ளிக்கிழமை யாருன்னா மாட்டுறானுங்க. ஆனால் அவங்க வந்து திவ்யாவை பற்றி சொல்லணுன்னா, அவங்க அந்த டக்குன்னு அவங்க கத்திடுவாங்க. அது அவங்க இயல்பு, நம்ம என்ன பண்ண முடியும், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இயல்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, அந்த மாதிரி அவங்க திடீர்னு கத்தும்போது எனக்கு பயமாக வருது, இது என்னுடைய விஷயம்ப்பா, இது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அங்கே மொத்தம் ஒரு ஃபைட்டு ஆரம்பித்தது அங்கே. அந்த ஃபைட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னோம் இல்லையா, அடுத்த வீடியோவில் வரேன்.